ஸ்ரீ சௌந்தர்யலஹரி ஸ்லோகம் 23. இந்த 23வது ஸ்லோகத்தை படித்தால் ரோகம் கடன் தொல்லை நீங்கி நிம்மதி பெற. இந்த ஸ்லோகத்தையும் இந்த ஸ்லோகத்தில் உள்ள பதத்தையும் இப்பொழுது விளக்கமாக பார்க்கலாம். த்வயா ஹிருத்வா வாமம் வபுர பரித்ருப்தேன மனசா ஷரீரார்த்தம் ஷம்போஹோ अपरमपि शङ्के हृतमभूत् यथेतत्त्वद्रूपं सकलमरुणाभं त्रिनयनं कुचाभ्याम् आनम्रं कुटिलशशिचूडालमकुटम्. யத் எக்காரணத்தால், ஏதத் என்னுடைய ஹிருதயத்தில் பிரகாசிக்கும் இந்த, த்வத்ரூபம் உன்னுடைய ரூபம், சகலம் அருணாபம் முழுவதும் சிவப்பான காந்தியுடனும், திரிநயனம் மூன்று கண்களுடனும், குச்சாபியாம் இரண்டு ஸ்தனங்களால், ஆனம்ரம் சற்று வளைந்தும், குட்டில சசிச்சூடால மகுட்டம் பிறை சந்திரனை சூடிய மகுடத்தினுடன் விளங்குகிறதோ அதனால், ஷம்போ சம்புவினுடைய, வாமம் வபுகு சரீரத்தின் இடது பாகம், த்வயா உன்னால், ஹிருத்வா எடுத்து கொள்ளப்பட்ட பின்பும், அபரிதிருப்தேன முழு திருப்தி இல்லாத, மனசா மனத்தால், அபரம் சரீரார்த்தம் அபி சரீரத்தின் மற்றொரு பாதியும், ஹிருதம் அபூத் கவர்ந்து கொள்ளப்பட்டது என்று, ஷங்கே சந்தேகம் அடைகிறேன். சிவனும் சக்தியும் ஒரே உடலில் வலது பாகமும் இடது பாகமும், சிவனுடைய பாகம் வெளுப்பு, சக்தியின் பாகம் சிவப்பு. ஆனால் தேவியின் உடல் முழுவதும் சிவப்பாகவே காணப்படுவதாலும், மூன்று கண்களும் கிரீடத்தில் சந்திரகலையும் தோன்றுவதாலும், பாதி உடலை கொண்டதில் திருப்தி அடையாமல் முழுவதையும் தன்மையாகவே தேவி ஆக்கிக் கொண்டு விட்டாள் என்று இங்கே கூறப்படுகிறது. முக்கண்ணன் சந்திரசேகரன் என்ற சிறப்பு பெயர் கொண்ட சிவன் சக்தியின் வடிவத்தில் மறைந்து போகிறான். இதனால் சக்தியை பூஜை செய்தால் சிவபூஜை செய்ததாகிறது. உத்தரகோளம் என்னும் மதத்தில் தனியாக சிவபூஜை இல்லை. சக்தியிலேயே சிவன் ஐக்கியம். அவனுக்கு தனி வடிவமும் இல்லை, தொழிலும் இல்லை. பார்வதி, நீயே மூவுலகையும் உண்டாக்குகிறாய், ஆள்கிறாய், அழிக்கிறாய். இந்த விருத்தாந்தத்தை கூட சிவன் அறிவானோ அறியமாட்டானோ தெரியவில்லை. ஆனால் அவனுடன் நீ கூடியிருப்பதால் ஸ்ருதி அவனை உலகிற்கு பிதா என கூறுகிறது. நீலகண்ட தீக்ஷிதர் ஆனந்த சாகரஸ்துவத்தில் ஒரு ஸ்லோகம் உள்ளது. சாதாரணே ஸ்மரஜயே நிதிலாக்ஷி சாத்யே பாகிஹரோ ஹரது நாம யசஹ சமக்ரம் வாமாங்கிரி மாத்ர கலிதே ஜனனி த்வதீயே காவா பிரசக்திரிஹ காலஜயே புராரேஹே. நெற்றிக் கண்ணால் மன்மதன் எரிந்தத்தில் அந்த கண்ணிலும் உனக்கு பாதி உண்டாகையால் அந்த புகழில் சிவனுக்கு ஒரு பகுதிதான் உண்டு என்றாலும், சிவன் அந்த புகழ் முழுவதையும் வைத்து கொண்டு போகட்டும். காலனை ஜெயித்த இடது கால் உன்னுடைய யதாதலால் சிவனுக்கு அதில் என்ன சம்பந்தம்? நீலகண்ட தீக்ஷிதர் ஆனந்த சாகரஸ்துவத்தில் 56வது ஸ்லோகத்தில் கூறுகிறார். 2 பேருடைய கடாட்சத்தாலும் காமஜெயம் பண்ணலாம். அம்பாளுடைய அனுகிரகத்தினால் காலஜெயம் பண்ணலாம். அம்பாளுடைய சரணாரவிந்தன் தான் கால நிவிருத்தி பண்ணுகிறது என்று கூறுகிறார்
காமகோட்டி ஸ்ரீ சங்கராச்சாரியார். இந்த ஸ்லோகத்துக்கு ஜபம் செய்யும் முறையும் பலனும்: காலையில் கிழக்கு முகமாக அமர்ந்து 45 நாட்கள் தினம்தோறும் 1000 தரம் இந்த ஸ்லோகத்தை ஜபம் செய்தால் தீராத வியாதிகள், கடன் தொல்லைகள் நீங்கும். பல வழிகளில் பணம், பொருள் வந்து சேரும். இந்த ஸ்லோகத்துக்கு நிவேதனம் உளுந்து வடை, பாயசம். ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹ. ஓம் ஸ்ரீ லலிதாம்பிகாயை நமஹ.